அண்மை செய்தி. ஆகஸ்ட் மாத இறுதியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா, இந்தியா இடையே வர்த்தக போர் சூழல் உருவாகியுள்ள நிலையில் விளாடிமிர் புதின் இந்தியா வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் மாத இறுதியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா, இந்தியா இடையே வர்த்தக போர் சூழல் உருவாகியுள்ள நிலையில் புதின் இந்தியா வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் புதினை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். இந்த மாதத்தினுடைய இறுதியிலே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். அமெரிக்கா, இந்தியா இடையே ஒரு வர்த்தக போர் என்று குறிப்பிடக்கூடிய விதமாக அமெரிக்கா தன்னிச்சையாக வரிகளை இந்தியாவிற்கு எதிராக விதித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்ய அதிபருடைய இந்த வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரை இந்தியா ரஷ்யாவோடு வர்த்தக உறவு கொண்டிருப்பது, ராணுவ தளவாடங்களை அவர்களிடமிருந்து இறக்குமதி செய்வதுதான் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முக்கிய காரணமாக சொல்லி வருகின்றார். அதன் அடிப்படையிலே 25% என்ற அளவில் விதிக்கப்பட்ட அந்த வரியினுடைய அளவு தற்பொழுது 50% இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்களை சந்திப்பதற்காக அந்த பயணத்தை அவர் மேற்கொள்வார் என்று தெரிய வந்திருக்கின்றது. கச்சா எண்ணெய் இறக்குமதியை பொறுத்தவரை ரஷ்யாவோடு எந்த நாடுகளும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது அமெரிக்காவினுடைய நிர்பந்தமாக இருக்கின்றது. அதையும் கடந்து இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கின்றது, ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்கின்றது. இந்தியாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்துதான் உக்ரைனுக்கு எதிராக நாட்டோ நாடுகளின் நட்பு நாடாக இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடர்ந்து போரை நடத்தி வருகின்றது. அமெரிக்காவினுடைய சொல் பேச்சை கேட்காமல் இந்தியா எடுத்து வரக்கூடிய ரஷ்யாவுடனான அந்த தொடர் நடவடிக்கைகள் காரணமாகவே இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் என்று அமெரிக்க அதிபர் வெளிப்படையாகவே ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் இந்தியா தரப்பில் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது, இந்தியாவினுடைய தனிப்பட்ட சுதந்திரமான நிதி கொள்கை என்பது எந்த ஒரு நாட்டையும் சார்ந்தது கிடையாது. அமெரிக்காவிற்காக நாங்கள் வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அல்ல என்பதை இன்று காலை கூட பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் ரஷ்ய அதிபரை சந்திப்பதற்காக நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். இன்று காலை முதல் நடைபெற்று வரக்கூடிய அந்த சந்திப்பிலே இந்தியாவிற்கு வருவதற்கான ஒரு அழைப்பினை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு வழங்கியிருந்த நிலையில் அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த மாதத்தினுடைய இறுதியிலே அவர் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வார் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதே நேரம் சீனாவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அமெரிக்கா எடுத்து வரக்கூடிய இந்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா, சீனா, ரஷ்யா இடையே ஒரு புதிய நட்புணர்வு மலர்வதற்கான ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இந்தியாவினுடைய ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவிற்கு எதிராக கிழக்கு ஆசிய நாடுகளை ஒன்று திரட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்தியாவிற்கு உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ரஷ்ய அதிபருடைய இந்த வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. மேலும் சீன அதிபரை சந்திக்கக்கூடிய வகையிலாக பிரதமர் நரேந்திர மோடியும் சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கின்றார். எனவே அமெரிக்காவிற்கு எதிராக இந்தியா எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் உட்படாமல் வழக்கம் போது தன்னுடைய சுதந்திரமான நடவடிக்கைகளை, நிதி கொள்கைகளை, ராணுவ தளவாடங்கள் இறக்குமதியையும் அதேபோன்று கச்சா எண்ணெயை பொறுத்தவரை இந்தியாவிற்கு மிக குறைந்த விலையில் ரஷ்யா வழங்கி வருவதன் காரணமாக அதையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும் என்ற அடிப்படையிலே அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு பகிரங்கமான அறிவிப்பாக இந்திய பிரதமர் உள்ளிட்டவர்களை சந்திப்பதற்கான ஒரு அறிவிப்பினை ரஷ்ய அதிபர் வெளியிட்டிருக்கின்றார் என்று பார்க்கப்படுகின்றது. இந்த மாதத்தினுடைய இறுதியில் அவர் இந்தியாவிற்கு வருகை தர இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.